கணக்கு 1.5 இப்போ நம்ம பார்க்க போகிறது 1.4 உறவுகள்ங்கிற தலைப்பில் பார்க்குறோம். உறவுகளில் பயிற்சி 1.1 அதில் கணக்கு நம்பர் 1 கணக்கு நம்பர் 1 ஏங்கிற கணம் கொடுத்துருக்கு. ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 2 3 7 மற்றும் பிங்கிற கணத்தில் 3, 0, -1, 7 எனில் பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து கணம் ஏயிலிருந்து கணம் பிக்கான உறவுகளாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 உறவுகள் கொடுத்துருக்கு. அதில் சப்டிவிஷன் 1 ஃபஸ்ட்டு உறவு நம்பர் 1ல் செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் 2, 1, 7, 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டாவது சப்டிவிஷனில் R2 அதாவது ரிலேஷன் 2ன்னு அர்த்தம். உறவு 2ல் செட் ஆஃப் ஆல் -1, 1 கொடுத்துருக்கு. R3ங்கிற மூணாவது உறவில் ஆர்டர் பேர்ஸ் 2, -1, 7, 7, 1, 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபோர்த்து சப்டிவிஷனில் R4ல் செட் ஆஃப் ஆல் 7, -1, 0, 3, 0, 3க்கு அடுத்தது 3, 3, 0, 7ங்கிற ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த 4 உறவில் எது உறவு ஆகும், எது உறவு இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, இதை சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B கண்டுபிடிக்கணும். A cross Bயினுடைய கார்ட்டீசியன் பெருக்கல். அதனால் A cross B ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட் எழுதிங்க. செட் ஆஃப் ஆல் A ஈக்குவல் டு செட்டில் என்னென்ன கொடுத்துருக்கு 1, 2, 3, 7ங்கிற செட்டு கொடுத்துருக்கு. பிங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்கு, பிங்கிற செட்டில் 3, 0, -1, 7 கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ இதில் A cross B, A cross Bங்கிறது என்ன, கார்ட்டீசியன் பெருக்கல். A cross B ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். முதல் எலமெண்ட்டை ஏலேருந்து எடுக்கணும், ஏவிலேருந்து எடுக்கணும். அப்போ ஆர்டர் பேர்ஸ் என்ன எப்படி வரும் 1, 3, 1, -1, அதுக்கடுத்து 1, 7, 1, 3, 1, 0, 1, -1, 1, 7 அப்படி வரும். ஓகேவா? இப்போ 1, 3, அதுக்கடுத்தது 1, 0, அதுக்கடுத்தது 1, -1, அதுக்கடுத்தது 1, 7. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன வரும் 2, 3, 2, 3, 2, 3, அடுத்தது 2, 0, அதுக்கடுத்து என்ன வரும் 2, -1, அதுக்கடுத்தது 2, 7, அதுக்கடுத்தது 3, 3 என்ன வரும் 3, 3, அதுக்கடுத்தது 3, 0, அதுக்கடுத்தது 3, -1, அதுக்கடுத்து என்ன வரும் 3, 7, அதுக்கடுத்து என்ன வரும் 7, 3, அதுக்கடுத்தது 7, 0, அதுக்கடுத்தது 7, -1, அதுக்கடுத்தது 7, 7. 4 4s are 16 எலமெண்ட் இருக்குதுல்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 உறுப்புகள் இருக்குது பாருங்கள். ஓகேவா? இதில் எத்தனை இருக்குன்னா 16 உறுப்புகள் இருக்கும். ஓகேவா? இதில் உறுப்புகள் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கே ஒரு 4 எலமெண்ட், இங்கே ஒரு 4 எலமெண்ட். 4 4s are 16 எலமெண்ட். 4 16 உறுப்புகள் இருக்கும். ரைட், இப்போ செக் பண்ணலாமா? இப்போ R1ங்கிற எலமெண்ட் எடுத்துக்க. R1ங்கிறது உறவா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏயிலேருந்து பிக்கு உறவான்னு கண்டுபிடிக்கணும். ஆரில் உள்ள எலமெண்ட் எல்லாம் A cross Bயில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2, 1 2, 1 இருக்கா பாரு. 2, 1 இருக்கா? 2, 1 -1 தம்பி அது பாரு, செக் பண்ணுங்கள். 2, 1 7, 1 இப்போ 2, 1 2, 1 எதில் இல்லை 2, இதில் எப்படி எழுதணும் 2, 1 பிலாங்ஸ் டு இங்கே இருக்குன்னு எழுதணும். பிலாங்ஸ் டு 2, 1 பிலாங்ஸ் டு R1. R1ல் இருக்குது. பட் ஆனால் இதில் இல்லை. ஆனால் A cross Bயில் இல்லை. இந்த 2, 1ங்கிறது எதில் இல்லை, இப்போ A cross Bயில் இல்லை. இல்லைன்னா என்ன அர்த்தம், ஒரு எலமெண்ட் A cross B R1ல் இருக்குது. எது R1ல் இருக்குது 2, 1ங்கிறது இருக்காங்க. இருக்குது. எதில் இல்லை A cross Bயில் இல்லை. 2, 1 செக் பண்ணிட்டு ஒரு ட்ரிப்பு
இல்லை. அப்போ இது உறவு இல்லை. therefore R1 என்ன கேட்டிருக்குதுல ஏயிலிருந்து R1 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. பிக்கான உறவு இல்லை. ஒரு எலமெண்ட் இல்லைனாலும் இல்லை தான். இது சப்டிவிஷன் 1 முடிஞ்சுதான். அடுத்தது சப்டிவிஷன் 2க்கு பார்க்கணும். சப்டிவிஷன் 2 அதுமாரி எடுத்துக்க. சப்டிவிஷன் 2 எங்கே இருக்குது? இங்கே -1,1 இருக்கா பாரு. -1,1 எங்கே இருக்குது? இல்லை. 1,-1 தான் இருக்குது. என்ன இல்லை? இப்போ இங்கே இதுக்கு எப்படி ரீசன் எழுதணும்? -1,1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு எதில் இருக்குது? R2ல் இருக்குது. ஆனால் -1,1 எதில் இல்லை? டஸ் நாட் பிலாங்ஸ் டு A cross B. எதில் இல்லை? A cross Bயில் இல்லை. therefore R2 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. அதுக்கடுத்து தேர்டை செக் பண்ணுங்கள். 3வது என்ன இருக்குது பாரு. 3வதுல என்ன இருக்குது? 2,-1 2,-1 இருக்கா? இருக்கும். ஓகேவா? 2,-1 இருக்குது பாரு. அடுத்து 7,7 இருக்கா? இங்கே பாருங்கள் 7,7 இருக்குது. 1,3 இருக்கா பாரு. 1,3 இருக்குது. அப்போ R3 சப்செட் ஆஃப் எதனுடைய சப்செட்டு? A cross B சப்செட்டு. R3ங்கிற உறவு எதில் இருக்குது? A cross Aவில் உள்ள எல்லா R3ல் உள்ள எல்லா எலமெண்ட்டும் எதில் இருக்குது? A cross Bயில் இருக்குது. therefore R3 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு. இப்போ இது உறவு. ஓகேவா? இப்போ புரியுதா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? 4th சப்டிவிஷனை செக் பண்ணு. 4th சப்டிவிஷனில் என்னென்ன இருக்குது? 7,-1 இருக்கா பாரு. இருக்குமே. 7,-1 இருக்குது பாருங்க. 7,-1 அது 0,3 இருக்கா பாரு. இருக்காது. 0,3 தான் இருக்குது. 0,3 இங்கே இருக்கா? இல்லை. அப்போ இதுக்கு எப்படி எழுதணும்? 0,3 பிலாங்ஸ் டு எதில் இருக்குது? R4ல் இருக்குது. பிலாங்ஸ் டு R4. ஆனால் 0,3 டஸ் நாட் பிலாங்ஸ் டு எதில் இல்லை? A cross B. இப்படி போகணும். டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்ன பண்ணணும்? இப்படி போட்டு சிம்பிள் போட்டு இப்படி போகணும். இதில் இல்லை. therefore R4 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. என்ன புரிஞ்சுதாப்பா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு? ஏங்கிற செட்டு கொடுத்துருக்கு, பிங்கிற செட்டு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகுமான்னு சொல்லிட்டு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்கு. இதில் ஒவ்வொன்றையும் செக் பண்ணுறோம். இதில் தீர்வு கண்டுபிடிக்கும். ஏவை எழுதிக்கோ, பிஏ எழுதிக்கோ, A cross B கண்டுபிடி. R1 ஃபஸ்ட்டு செக் பண்ணு. R1 2,1ங்கிறது R1ல் இருக்கும். அதனால் 2,1ங்கிறது A cross Bயில் இல்லை. அதனால் R1 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. அதேமாரி சப்டிவிஷன் 2ல் -1,1ங்கிறது R2ல் இருக்குது. ஆனால் எதில் இல்லை? -1,1ங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு A cross B. A cross Bயில் இல்லை. அதனால் R2 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. புரியுதா அது சொல்கிறது? அதுக்கப்புறம் தேர்டு சப்டிவிஷன் எடுங்க. R3ல் ஒவ்வொரு ஆர்டர்டு பேர்ஸும் 2,-1 7,7 1,3 இது 3 எதில் இருக்குது? எதுனுடைய சப்செட்டாக இருக்குது? A cross Bயில் இருக்குது. அதனால் R3 இஸ் கண்டைன் இன் A cross B அல்லது R3 இஸ் அ சப்செட் ஆஃப் A cross B. அதனால் R3 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும். அப்போ இந்த சப்டிவிஷன் 3 தான் என்ன? அதுக்கு உறவு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு? உறவுகளாகும். அப்போ இதுதான் உறவு. இதுதான் இதுக்கு ஆன்சர். மீதி 4th என்ன? 0,3 பிலாங்ஸ் டு R4. ஆனால் 0,3 டஸ் நாட் பிலாங்ஸ் டு A cross B. therefore
R4 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. அப்போ 3 மட்டும்தான் இதுக்கு ஆன்சர், மீதி 2ம் உறவுகள் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? தேங்க்யூ.